பிரான்சின் 14வது பிராந்தியத்தில் போலி ஆவணங்களுடன் வேலை செய்த வெளிநாட்டவருக்கு 3000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 5 வருடங்களுக்கு பொது பதவிகளில் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. கான் நகரில் இத்தாலிய அடையாள அட்டை பயன்படுத்தி கட்டுமான துறையில் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்த 35 வயதுடைய அல்ஜீரிய நாட்டு பிரஜை ஒருவர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றில் நிறுத்தப்பட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரான்சிற்கு வந்த இவர் 2022ஆம் ஆண்டில் பாரிஸில் 150 யூரோக்கள் கொடுத்து இந்த போலி இத்தாலிய அடையாள அட்டையை பெற்றுள்ளார். இதன் மூலம் பிரான்சில் வசிப்பதற்கான முறையான அனுமதி பத்திரம் இல்லாமலேயே தற்காலிக வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களில் அவர் பதிவு செய்துள்ளார். நீண்ட நாட்களாக கட்டுமான துறையில் வேலை செய்து வந்த இவருடைய ஆவணங்கள் மீது கடந்த 2025 மே மாத இறுதியில் ஒரு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தான் பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் வேலைக்காகவே இந்த மோசடியை செய்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார். விசாரணையில் அந்த நபரின் உண்மையான பெயரில் ஏற்கனவே போதைப்பொருள் குற்றங்கள், பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை மற்றும் போலீசாரை தாக்கியமை உள்ளிட்ட 9 குற்றச்சாட்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தனது குற்றப்பின்னணி காரணமாக வேலை கிடைக்காது என்ற அச்சம் காரணமாக போலி ஆவணத்தை பயன்படுத்தியுள்ளார். இது தொடர்பான வழக்கு கான் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் போலி ஆவணங்களை பயன்படுத்தியமை மற்றும் சட்டவிரோத வேலைவாய்ப்பு ஆகிய குற்றங்களுக்காக அவர் நீதிமன்றம் 3000 யூரோக்கள் அபராதம் விதித்தது. அத்துடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் எந்தவொரு பொது பதவிகளையும் வகிக்கக்கூடாது எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது.